ஃபர்கிவ்னஸோட அந்த ஸ்பிரிச்சுவல் அனாலஜி, ஃபர்கிவ்னஸோடைய அந்த தியாலஜி எதுனாலும் நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோம். இன்னைக்கு வந்து ஜீசஸோடைய நேம மகிமைப்படுத்துற மாதிரி ஒரே ஒரு ட்ரூத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். யோவான் 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இதில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத்தை சொல்றாரு. அவருடைய ஜீவனை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. இது வந்து இப்போ நார்மலாக ஒரு 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 லெவல்ல இருந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, காடு கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குல்ல. அவர் கொடுக்கலாம் எடுக்கலாம், ஏன்னா அவர் காடுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் எதன் அடிப்படையில் இருக்கு? அதான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, காடே இருந்தாலும் நம்ம இங்கே லா அடிப்படையில் தான் அவர் வந்து கிரியை செய்யணும் பூமியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அவரே எழுதி கொடுத்தது. அதை அவர் மீறினார்னா காட் அதை மீறுற மாதிரி ஆகிடும். அப்புறம் அதை மீறிட்டார்னா அவர் காடே இல்லாமல் ஆகிடும். ஸோ காட் வந்து தான் சொன்னதை தானே மீற மாட்டார். அந்த வசனத்துக்கு அவர் அதை கனப்படுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இதான் லா ஆஃப் காடுங்கிறத நம்ம பல எபிசோட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 எபிசோட்ஸ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வசனம் சொல்லுது, வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றது. இதை இன்னொரு டைமென்ஷன் வந்து பார்த்தோம்னா, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் அவருடைய பிரமாணங்களும் சட்டங்களும் அழியாது. கர்த்தர் எழுதி கொடுத்தது மாறாது. அப்படின்னா அதை எழுதினவரும் அதுபடி தான் செய்வார். ஆமாம், வேற மாற்று கருத்தே அதில் இல்லை. அதில் இன்னொன்று இருக்குது, அவர் மாறாதவர், இதுவும் மாறாது. ஏன்னா அவர் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இவர் தான் மாம்சமாச்சு. ஸோ அவர் எப்படியோ வார்த்தை அப்படி. ஆமாம், எதன் அடிப்படையில் அந்த ஜீவனை திரும்பியும் எடுத்துக்கொள்கிற அதிகாரம் இவருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல் 18:20 நம்ம வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இதுதான் நம்ம 2-3 இதில் நம்ம பார்த்தோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகுங்கிறது விதினா சட்டம், லா. பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளோதான். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்றோட சாகணும். கண்டிப்பாக. அதுதான் வந்து விதி. இதோட இன்னொரு ரெசிப்ரோக்கல் நம்ம பார்க்கும்போது, அப்போ பாவமே செய்யாத ஆத்மா சாகக்கூடாது, சாக முடியாது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரணத்தையும் ஜெயிச்சு அவர் வந்து திரும்ப அந்த ஜீவனையும் எடுத்துக்கொள்ள அவரால் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்லிட்டீங்கன்னா, சொல்யூஷனை சொல்லிட்டீங்க. சில மேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 + sin² θ = cos² θன்னு சொல்லிட்டு ப்ரூவ் இட்ன்றுவாங்க. ஆனால் அதுதான் ஃபார்முலா. அதை சொல்லியாச்சு. அது எப்படி ப்ரூஃப் பண்ணணும்? இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டீங்க, அது எப்படி ப்ரூஃப், அந்த வசனத்தை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய கரத்தில் இருந்து இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் வந்து சிலுவைக்கு போறாரு. பாவம் செய்கிற ஆத்மா சாகணும், பாவம் செய்யாத ஆத்மா அப்போ சாகக்கூடாது. இதுதான் விதி. ஆனாலும் மறிக்கிறார். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் மதிக்க முடியாது. மேத்தமெட்டிக்கலாக நம்ம சொன்னோம்னா, மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா அவர் சாகக்கூடாது, சாக முடியாது. ஏன்னா அவர் தான் பாவம் செய்யலையே. பாவம் செய்யல. ஆமாம், அவன் மரணங்கிறதே அவருக்கு வர முடியாது. அதாவது கிருமி வந்தால் கொல்லும், அவர் தான் கிருமிக்கிட்டே போல, கிருமியும் வரலையே, அவர் எப்படி சாவார்? கிருமி வரவும் முடியாது அவர்கிட்ட எப்படி சாவார்? அதனாலதான் சொல்லுவார் ஆண்டவர், அதை கொடுக்குற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. ரொம்ப அதாவது ஒரு என்லைட்டிங் நியூ ஒரு விதம் ஓப்பன் ஆகுது பிரதர். நீங்கள் சொல்லுங்கள். அதை இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவ அடித்து இவங்க துன்புறுத்தி ரத்தத்தெல்லாம் வெளியெடுத்ததுனால அவர் சாகலை. அது ப்ராசஸ் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அல்டிமேட்டாக அதை எடுக்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுத்தது. அதாவது மரணத்தை வந்து மனுஷன் பார்க்குற பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்ட். அடித்தாங்க உதைச்சாங்க, ரத்தம்லாம் போச்சு, அவர் செத்துட்டார் அப்படின்னு. ஆனால் பைபிள் படி ஜீவனை எடுக்கிற அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் நினச்சாதான் அந்த ஜீவனை எடுக்க முடியும். இவங்க என்ன தான் அடித்தாலும் பிளட்டு போனாலும் என்ன பண்ணாலும் இயேசுவா ஜீவனை கொடுக்குற வரைக்கும் அந்த ஜீவன் போக முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை, பாவமே கிடையாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் சாகவே முடியாது. ஆனாலும் நம்ம மேல வச்சிருந்த அன்புனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்குறாரு. இப்படி இது இன்னொரு நல்ல ஒரு ஆப்டான வேர்டு சொல்லணும்னா அவர் விட்டு கொடுக்குறாரு. இப்போ எனக்காக ஒரு பாவத்தை வாங்கிட்டாரு. அவர் பாவமே செய்யாதவர், வேற வழி இல்லை. யாரோ ஒருத்தர் பாவத்தை வந்து வாங்கணும், பாவத்துக்காக வாங்கணும். என் பாவத்தை அவர் வாங்கிட்டார். பாவமானார்னு இருக்கு, பாவியானார்னு இல்லை, பாவமானார்னு இருக்கு. ஸோ பாவமானார். அடுத்து எனக்காக ஜீவன் கொடுக்கணும், எனக்கு நான் தான் ஜீவன் கொடுக்கணும்.
எனக்காக அவர் என்ன பண்ணணும்? ஜீவனை கொடுக்கணும். அந்த இதை பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் வந்து என் சகோதரர்களுக்காக நான் சாகிறேன்னு பிதா கிட்ட சொல்லிட்டாரு. பிதா அதை கொடுக்குற அந்த அதிகாரத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டாரு, சரி அப்படின்ட்டு. ஆனால் கொடுக்குற ப்ராசஸ் இவர்கிட்ட இல்லை. என்ன காரணம்னா, இவர் பாவமே செய்யல. இவரால் பாவம் மரணம் அடைய முடியாது. ஸோ இவர் மரணம் அடையணும்னா இவராக பார்த்து அந்த உயிரை விட்டா தான். அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. இதில் ஒரே பாயிண்ட்டு, இந்த பாவமானார் பாவியானார்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லாம் வருது இல்லையா? அதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது பொதுவாக நான் ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து சொல்கிறேன். ஒரு பிரசங்கர் இப்படி சொன்னார், இயேசு பாவமானார் இல்லையா? அதான் வசனம் பாவமானார்னு தான் இருக்குது, பாவியானார்னு இல்லை. இயேசு பாவியானார்னு ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு அது எப்படி தப்பாக போச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால தான் அந்த வேர்டை நான் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். இயேசு பாவியானார். அப்போ பாவியானவர் நரகத்துக்கு தானே போகணும். அப்போ பாவியான இயேசு பரலோகத்துக்கு போட்டார் இல்லையா? அப்போ பாவியான நான் பரலோகத்துக்கு தானே போவேன். அப்படி பாவியான என்னை பரலோகத்துக்குள்ள விட மாட்டேன்னா இதை எழுதி வச்ச பவுலை கூப்பிடுவேன். நீ தானே எழுதுன, ஏன்னு கூப்பிடுவேன். அப்போ பவுல் என்ன சொல்லுவாருன்னா, இயேசுவை உள்ளே விட்டீங்கல்ல, அப்படி இவரையும் விடுங்க, இல்லைன்னா இயேசுவை நரகத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லு. எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரசங்கம் பார்த்துக்கோங்க. அதனால அந்த இடத்துல இன்னொரு மூத்த ஊழியக்காரரு, தம்பி அது பாவியானார் இல்லப்பா, பாவமானார். என் சட்டை அழுக்கு இல்லை, உன் அழுக்கு சட்டையை எடுத்து நான் மேலே போட்டுக்கிட்டேன். பெர்ஃபெக்ட், சூப்பராக சொன்னீங்க. ஏன் சட்டாளுக்கு இல்லை, நீ ரசிக்கப்படணுங்கிறதுக்காண்டி உன் சட்டையை வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். அதுதான் பாவமானார். பார்க்கறதுக்கு அழுக்கு சட்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் மட்டும் கோவப்பட்டு சட்டையை தூக்கி போட்டிருந்தாருன்னா நல்ல சுத்தமான சட்டை இருந்திருக்கும். அத்தனை பேர் ஓ இது உன் சட்டையாடா, உனக்காக தான் அவர் போட்டுருந்தாரா, நாங்கள் அவரை தப்பா நினச்சிட்டோம் நம்ம சொல்லுவோம். நியாயமான வார்த்தை ட்ரூ இல்லையா? அதைத்தான் இயேசு பாவமானார், நமக்காக அவர் பாவமானார் ஒளி அவர் பாவியாகவே இல்லை. அந்த லா படி பார்த்தா பாவம் ஆகாதவர், பாவி ஆகாதவர் சாக முடியாது. வசனத்தின்படி பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இவருக்கு மரணமே வராது. அப்படியே எனக்காக ஒரு மரணத்துக்கு ஏன்னா அவனுக்கு ஒரு உயிர் தேவைப்படுது. யாருக்கு? அக்யூஸ்டுக்கு. அப்போ அவனுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னா என் உயிர் தான் கொடுக்கணும். என் பிள்ளைங்களை விட்டு நான் கொடுக்குறேன் உயிர். ஆனால் நீங்கள் தான் உயிரை கொடுக்க முடியாத, நீ தான் பாவி இல்லையே, அதை நானே தரேன். இயேசு ஜீவனை விட்டார், அவர் விட்டார். என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சாதாரணமாக அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அப்படின்னா யாரும் எடுக்க முடியல. அவர்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது, வாய்ப்பும் இல்லை. ஒருத்தர் கொலை குற்றவாளி, அவரோட உயிரை இன்னொருத்தர் எடுத்துருவார். ஜட்ஜி சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து எடுத்துருவார் உயிரை. ஏன்னா அவர் கொலை குற்றவாளி, தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, எடுத்துருவாங்க. ஆனால் இவர் தான் கொலையே செய்யலையே, இவர் உயிரை எடுக்க முடியாத. ஆனால் இவர் தம்பிக்காக இவர் கொடுக்கணும். லாப்படி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உயிரை நான் எடுக்கிறேன். இல்லைங்க, உங்கள் உயிரை எடுக்கிற அதிகாரம் எங்ககிட்ட இல்லை, ஏன்னா நீங்கள் பரிசுத்தமானவர். சரி எடுக்க மாட்டேல, நானே கொடுக்குறேன், எடுத்துக்கோ இந்தா அப்படின்னு கொடுத்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். பாவியானார்னு ஆயிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் உயிர் தந்திருக்கவே முடியாது சட்டத்தின் அடிப்படையில். ஆமாம், ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இவரும்